அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது பெரும் தாக்குதல், வான்வழி மற்றும் கடல் வழியாக தாக்குதல் நடத்துவதால் பதற்றம். ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்குள் நுழைந்து குண்டுமழை பொழிந்த அமெரிக்க விமானங்கள், தாக்குதலில் பற்றி எரியும் கட்டடங்கள். ஈரானின் கடற்படையை அழிப்போம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் சூளுரை. அமெரிக்க மக்களை பாதுகாக்க ஈரான் மீது தாக்குதல் என விளக்கம். ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா. ஈரானின் ஏவுகணை தொழிற்சாலையை அழிப்போம் என டிரம்ப் அறிவிப்பு. ஈரான் உச்சத்தலைவர் கமேனியின் மாளிகை மீது வான்வழி தாக்குதல், பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் விளக்கம். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக ஈரானில் இணையதள சேவை பாதிப்பு. இணையதள கண்காணிப்பு அமைப்பான நெட்ஃபிளாக்ஸ் தகவல். திமுக அரசின் ஊழல்கள், தமிழர் விரோத போக்குகளால் தமிழ்நாடு மக்கள் வெறுப்பில் உள்ளனர். நியூஸ் 18 ரைசிங் பாரத் நிகழ்ச்சியில் அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை இடம். திமுக தலைமை உறுதியளித்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. ஒரு மாநிலங்களவை தொகுதி கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை பத்தி நாங்க பேசுவோம். திமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்த காங்கிரஸ், என்ன தேவை என்பதை திமுகவிடம் கூறியிருப்பதாக செல்வ பெருந்தகை விளக்கம். பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நம்பிக்கையோடும் சென்று கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதற்கான விருப்ப பட்டியலை திமுக குழுவிடம் அளித்துள்ளோம். பேச்சுவார்த்தையை நடத்திய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தகவல். தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து மார்ச் 2ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கெடு விதித்துள்ளதாக தகவல். திமுகவை தவிர வேறு எந்த கட்சியுடனும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தவறான தகவல்களை வெளியிட வேண்டாம் என செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். எந்தவித பிரச்சனையும் இல்ல. நீங்களும் ஒரு பிரேக்கிங் எடுத்து இங்க பிரச்சனை அங்க பிரச்சனைன்னு போறதால நிறுத்தணும். இது ஐடியாலஜிக்கல் கூட்டணி. எந்தவித திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் 3 தொகுதிகளை கேட்டுள்ளதாக எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் பேட்டி. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவிப்பு. வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரு 3 இடங்களை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும், இந்த சட்டமன்ற தேர்தலை ஒதுக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். தலைவரோடு பரிசீலித்துவிட்டு நல்ல முடிவை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை ரொம்ப நன்றாக இருந்தது. இந்த தேர்தலிலும் எஸ்டிபி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். காரைக்குடியில் முதன்முறையாக தேர்தல் பரப்புரையை தொடங்கிய நாம் தமிழர் கட்சியினர் வீதி வீதியாக சென்று சீமானுக்கு வாக்கு சேகரிப்பு. திமுக கூட்டணியில் இணைந்தது எஸ்டிபிஐ கட்சி. மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த நிலையில் திமுக கூட்டணியில் ஐக்கியம். கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ளதால் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் திமுக வலியுறுத்தல் என தகவல். தொகுதிகளை குறைத்துக் கொள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறுப்பு என தகவல். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்திய திமுக இன்று ஒரே நாளில் 8 கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை. மதுரையில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் பரப்புரை கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பிரதமர் வழிபாடு நடத்த உள்ள திருப்பரங்குன்றம் கோயிலிலும் பலத்த பாதுகாப்பு.
மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட அலங்கார முகப்பில் பெரியார் படம் அகற்றம். காலையில் இருந்த நிலையில் செய்தி பரவிய நிலையில் மதியம் அகற்றம். மதுரையில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல். தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்த வாய்ப்பு. மதுரையில் நாளை எடப்பாடி பழனிசாமி, பியூஷ் கோயல், டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்த திட்டம். அமமுகவுக்கான தொகுதி பங்கீடு குறித்து பேச உள்ளதாக தகவல். சென்னை மயிலாப்பூரில் நடந்த கிராம கோயில் பூசாரிகள் மாநாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூசாரிகளுக்கான 11 புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். மார்ச் 4ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் பரப்புரை நடத்த அனுமதி கோரி தாவேக மனு. QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை உள்ள 4900 நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என கூறி அனுமதி கோரியுள்ளது. முழுமையாக தயாரானது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதி அறிக்கை. மார்ச் 4ஆம் தேதிக்கு பிறகு வெளியாக வாய்ப்பு. மதுரை மாவட்டம் எழுமலையில் அடுத்தடுத்து உயிரிழக்கும் காகங்கள். கால்நடைத்துறை அலுவலர்கள் நேரில் ஆய்வு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பயங்கர தீ விபத்து. பழைய பிளாஸ்டிக் இரும்பு குடோனில் ஏற்பட்ட தீயால் கடும் புகை. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழாவின் 8ஆம் நாள். பச்சை சாத்தி சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த அருமுக நயினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர் பகுதிகளில் அதிகாலை வேளையில் கடுமையான பனிமூட்டம். அடர் பனிமூட்டத்தால் புகை மூட்டம் சூழ்ந்தது போல் காட்சியளித்த தெருக்கள். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே விபத்திற்குள்ளான கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. உள்ளே இருந்த நபர் உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கு அனுமதி. 4 நாட்கள் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வு மற்றும் சோதனைகளை அடுத்து அனுமதி வழங்கிய ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி. பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுமியருக்கு இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம். ராஜஸ்தானில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இமாச்சல பிரதேசத்தின் மனாலியில் மீண்டும் தொடங்கிய பனிப்பொழிவு. சுற்றுலா பயணிகள் உற்சாகம். பெரிய வெற்றியை பதிவு செய்து T20 உலகக்கோப்பை அரையிறுதி போட்டிக்கு முன்னேறுமா பாகிஸ்தான். இலங்கை அணியுடன் பல்லேகலேவில் இன்று பலப்பரீட்சை.